இன்றைக்கி நம்ம கிச்சனில் புளி சாதம் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப ருசியாக பண்ணக்கூடிய புளி சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். புளி சாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 3 ஏலக்காய் 3ஐயும் வறுத்து இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். புளி சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி சாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு புளி சாதம் பண்ணுறேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், ஜீரகம், ஏலக்காய் 3ஐயும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய் 2 எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். புளி நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாயும் நம்ம பவுட்ரு பண்ணதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள். இப்போ புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். தேவையான உப்பு, அவ்வளோதான். இப்போ இது நல்லா வெந்து தண்ணி வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் இது வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பாடு இதில் போட்டு கிளறணும். அது வரைக்கும் வேகணும். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த புளி மட்டும் இருக்கிற அளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த மாதிரி வதக்கிக்கணும். அப்போ தான் புளி சாப்பாடு எவ்வளோ நாள் ஆனாலும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி புளி சாப்பாடு செஞ்சு வச்சு பாருங்கள், கெடாமல் இருக்கும். அவசரத்துக்கு கொஞ்சம் எடுத்து நம்ம பசங்களுக்கு தாளித்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். இப்போ சாப்பாடு போட்டுக்கலாம். அதிகமாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு கிளறிட்டு அந்த தொக்கை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், புளி சாதம் ரெடி ஆயிருச்சு. இதே போல் புளி சாதம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.